அல்லேலூயா. அன்பார்ந்தவளே, கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ பிதாட்ட கேட்கும்போது நீ கனி கொடுக்கும்படி அந்த கனி, அந்த ஆசீர்வாதம், அந்த உயர்வு, அந்த மேன்மை, ஆவின் கனியில் உங்ககிட்ட நிலைச்சிருக்கும்படி, நீடித்திருக்கும்படி, நீ கடைசி வரைக்கும் அதையெல்லாம் உங்களோட வரும்படி நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன், ஏற்படுத்தியிருக்கிறேங்கிறார். எல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உன்னை தெரிஞ்சிருக்கிறேன். நீ கேட்கும்போது, நீ பிதாட்ட கேட்கும்போது நீ கனி கொடுக்கும்படி, அந்த கனி உங்ககிட்ட நிலைச்சிருக்கும்படி நான் உன்னை ஏற்படுத்தினேன், நான் உன்னை உருவாக்கினேன். அப்படின்னா உங்ககிட்ட துன்பம் நிலச்சிருக்கணும், வேதனை நிலச்சிருக்கணும், விளைவினை நிலச்சிருக்கணும், கஷ்டம் நிலச்சிருக்கணும். அதுக்கு நான் உன்னை ஏற்படுத்தலை. நீ என்கிட்ட கேட்கும்போது கனிகள் நிலைத்திருக்கும்படி, உயர்வு நிலைத்திருக்கும்படி, அன்பு, சமாதானம், நீடி, சாந்தம், பொறுமை, இரக்கம், தயவு நிலைத்திருக்கும்படி நான் உன்னை ஏற்படுத்தினேன் அப்படிங்கிறார். அப்போ கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறாரு, தெரிந்திருக்கிறாரு, அழைச்சிருக்கிறாரு. நம்மளை நெருக்கத்தின் மத்தியில் வாழ்றதுக்கு தெரிஞ்சுக்கல, பெருக்கத்தின் மத்தியில் வாழ தெரிஞ்சிருக்கிறார். சாம்பலான வாழ்க்கை வாழும்படி தெரிஞ்சுக்கொள்ள, சிங்காரமான வாழ்க்கை வாழும்படி அவர் தெரிஞ்சிருக்கிறார். ஆனால் இப்போ பழைய ஏற்பாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்க, சீமானாக இருந்தார். யாக்கோப்பை எடுத்துக்கொள்ளுங்க, சீமானாக இருந்தார். ஈசாக்கு எடுத்துக்கொள்ளுங்க, சீமானாக இருந்தார். யோசப்பை எடுத்துக்கொள்ளுங்க, அடிமையாக இருந்தார், நாட்டுக்கு ராஜாவாக இருந்தார், அதிபதியாக இருந்தார். அவரெல்லாம் மறிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சீமானத்தை என்ன செஞ்சுருக்காங்க, மறிச்சிருக்காங்க. ஆபிரகாம் தன் மனைவியை அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு பெரிய ஒரு இடத்த வாங்கி அடக்கம் பண்ணியிருக்கிறார். எவ்வளோ பெரிய சீமான் இருந்திருப்பார். ஆனால் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உயர்வு, மேன்மை வரணும். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் வாழும் உனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் புதிதாயின. எல்லாம் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால், நான் இயேசுக்குள் இருப்பதால் பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ இந்த புதிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதுக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதே ஒரு விசுவாசமான வாழ்க்கை தாங்க. எதையுமே நம்மளுக்கு சேர்த்து வச்சு, எதையுமே சேவிங்ஸ் பண்ணி, நம்மளுக்கு ஒரு 100 ஏக்கர் தோட்டம், 100 பங்களா, 500 பவுன் வச்சு நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. எல்லாமே அவர் தருவார், அவர் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு விசுவாசமான வாழ்க்கை. அப்போ இந்த விசுவாசமான வாழ்க்கையில் நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க. இப்போ நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, இந்த ஊழியம் இருக்குன்னா எதையுமே ஒவ்வொரு மாதத்துக்கும் சேர்த்து வச்சு பண்ணுறது கிடையாது. அந்தந்த மாதத்துக்கு, அந்தந்த டைமுக்கு, அந்தந்த நேரத்துக்கு கர்த்தர் கொடுக்குறாரு, கர்த்தர் சந்திக்கிறாரு, ஓடுது, அவ்வளோதான். இப்போ இந்த மாதம் 1ஆம் தேதி பிறக்குன்னா, இந்த 1ஆம் தேதிக்கு எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது, டிவி கட்ட வேண்டியது இருக்கிறது, லைட் பில், எல்லா காரியமே அந்தந்த நேரத்தில் கர்த்தர் சந்திக்கிறாரு. அது முன்னக்கூடிய சேவிங்ஸ் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், ஒரு விசுவாசம். அப்போ அந்த விசுவாசத்தை கர்த்தர் விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் பெருகணும்னா, உயரணும்னா விசுவாசத்தை விரும்புகிறாரு. இப்போ ஆபிரகாம் இருக்கிறார். ஆபிரகாம் நீ உங்கள் அப்பாவோட விட்டு பிரிஞ்சு என்னாச்சு, நீ வா அப்படிங்கிறார். அப்படி வரும்போது அவர் என்ன செய்ய வர்றாரு, எப்படி வர்றாரு? எபிரேயர் 11:8, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். பார்த்தீங்களா? ஆபிரகாம் அழைக்கும் போது, இங்கே இருங்க ஆபிரகாமே, உங்கள் ஊரில் நீ இருக்க வேணாம், உங்கள் அப்பா ஊரில் இருக்க வேணாம், நீ வா, வந்துட்டு உனக்கு அந்த ஊர் தெரியுது பாரு, அந்த ஊரில் உனக்கு ஒரு பெரிய பங்களா வீடு நியமித்து வச்சுருக்கிறேன். அந்த பங்களா வீடு சுற்றி ஒரு 100 ஏக்கர் இருக்குது. அந்த 100 ஏக்கரை நீ என்ன செய்யி, நீ பராமரிச்சுக்க. ஏன்னா உன் சந்ததி அங்கே தான் உருவாக போகுது. அது மாத்திரமில்ல, உனக்கு நான் ஒரு 300 வேலைக்காரங்களை கொடுக்குறேன், ஒரு 300 ஒட்டக்கத்தை தர்றேன், ஒரு 2000 ஆடை தர்றேன், இதை வச்சு நீ அந்த ஊரில் பொழைச்சிக்க அப்படி சொல்லி கூப்பிட்டாரா? எப்படி கூப்பிட்டாரு? போகிற இடம் என்னன்னு தெரியாது. அப்போ நீங்களே நானும் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, எப்படி வாழ போகிறோம், நம்ம பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க போகிறோம், எப்படி நம்ம எல்லார் மக்கள் மத்தியில் நம்ம தலைந்து நடக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அழைச்சிட்டாரு, ஆனால் தெரிஞ்சுக்கிட்டாரு. எப்படி ஆபிரகாமை அழைச்சி நடத்தினாரோ அதே போல் அவருடைய சந்ததியாக உங்களை என்னையும் அவர் நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு மெயின் விசுவாசம் பார்த்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 11
17, 18, 19. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனை. இப்ப நல்லா கவனிங்களே. இப்ப தேவன் ஆபிரகாம் வாக்கு பண்றாரு, ஈசாக்கு மூலமா உன் சந்ததி விளங்குன்னு சொல்லிட்டாரு. ஆனா அப்படி சொன்னவர் உன் மகனை பலி கொடு அப்படிங்கிறார். ஆனா அதுக்கு ஆபிரகாம் பதில் சொல்றாரு, ஈசாக்கினத்தில் சந்ததி விளங்கும் என்று சொன்னவர் இந்த ஈசாக்கை திருப்பி எழுப்பி தர்றதுக்கு அவரு நல்லவராய் வல்லவராக இருக்கிறார். அப்படின்னா எப்படிப்பட்ட ஃபெய்த், எப்படிப்பட்ட விசுவாசம் பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் முதல் காரியமாக இன்றைக்கி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கை விசுவாசம் தான். ஏன்னா விசுவாசம்னா இல்லாததை இருக்கிறதா பார்க்கறது விசுவாசம். காண்பவை அனித்தியமானவை, காணாவை நித்தியமானவை. இப்போ நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றி வாழ்க்கையாக இருக்கணும், நம்ம வாழ்க்கை ஜெயமான வாழ்க்கையாக இருக்கணும், நம்ம தோற்று போகக்கூடாது. அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கு ஒரு 7 பாயிண்ட் கொடுக்குறேன். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு, வாழ்க்கையில் உயர்வதற்கு, எல்லார போல மேன்மை ஆவதுக்கு எப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தோடு, எப்படிப்பட்ட ஒரு மனதோடு, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம பூமியில் வாழ்ந்தோம்னா நம்ம கண்டிப்பான முறையிலே எல்லார் கண்ணு முன்னால் நம்ம ஒரு சீமானாக மாற முடியும். எல்லா காரியத்திலும் வெற்றி வாழ்க்கை என்ன செய்ய முடியும், நம்ம மாத்திரம் நம்ம பிள்ளைகள் என்ன செய்வாங்க, வாழ்வாங்க. முதல்ல என்ன செய்யணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிலிப்பியர் 4:13 உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வளர்த்து கொள்ள வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏதோ வர்றோம், ஏதோ போடுறோம், ஏதோ சாப்பிட்றோம், ஏதோ அப்படிங்கிற ஒரு அசால்ட்டாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்தக்கூடாது. நீங்கள் சின்ன வேலை பார்த்தாலும் சரி, ஒரு பெரிய வேலை பார்த்தாலும் சரி, ஒரு சின்ன வருமானம் இருந்தாலும் சரி, பெரிய வருமானம் சரி, உங்கள் மனதை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் தன்னம்பிக்கை தேவை. ஒரு மனுஷனுக்கு நான் எப்படி எழும்புவேன், எப்படி பிரகாசிப்பேன், எப்படி வெளிச்சம் கொடுப்பேன், இந்த ஊரில் நான் வாழ்ந்து காட்டுவேன், இந்த ஊரில் எல்லாரும் கண்ணு முன்னால் தலை நிமிருவேன், இந்த ஊரில் நான் வெக்கப்பட்டுட்டேன், இந்த ஊரில் நான் தலை குனிஞ்சு நடக்கிறேன், இதே இடத்துல எல்லாரும் பார்த்து என்னை ஆச்சரியப்படும்படியாக நான் நிமிர்ந்து காட்டி நான் வாழ்ந்து காட்டுறேன் பாரு, நான் சாதிக்க பிறந்தவன், ஆள பிறந்தவர் என்பதை நிரூபித்து காட்டுறேன் பாரு அப்படிங்கிற ஒரு வைராக்கியம். 4 பேர் சுத்தி என்ன அவமானப்படுத்தினாங்க, 4 பேர் முன்னாடி என்ன கேவலப்படுத்தினாங்க. ஆனால் நான் சொல்றப்ப கேட்டுக்க, இதே இடத்துல என்னை வெட்கப்படுத்தின மனிதர்கள் முன்பாக நான் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்படியாக, அவர்கள் என்னிடத்தில் உதவி பெறும்படியாக நான் வாழ்க்கையில் முன்னேறி காட்டலனா நான் இயேசுவின் பிள்ளை இல்லை, கண்டிப்பா முன்னேறுவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை, ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், வரணும். பார்த்தோம் போது தன்னம்பிக்கை வரணும். அந்த தன்னம்பிக்கை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. அப்ப என்ன தன்னம்பிக்கை? அப்ப தன்னம்பிக்கை எப்படி வர வைப்பது, தன்னம்பிக்கை எப்படி உண்டாக்குவது, தன்னம்பிக்கை எப்படி வருது? அந்த தன்னம்பிக்கை வசனம் என்ன அப்படின்னு கேட்டா, உங்க மனதுக்குள்ளே, உங்க வாயில, உங்க இதயத்துல, உங்க நினைவில் நீங்க சொல்ல வேண்டிய ஒரு காரியம், என்னை பலப்படுத்துகிற இயேசுவின் நாமத்திலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு கர்த்தர் பலனை கொடுப்பார். கைத்தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. இதுதான் தன்னம்பிக்கை. அப்ப தன்னம்பிக்கை என்ன? என்னை பலப்படுத்துகிற இயேசுவினால எல்லாவற்றையும் செய்யறதுக்கு எனக்கு பலன் உண்டு. அப்படின்னா கண்டிப்பான முறையிலே இயேசுவின் நாமத்திலே நீங்கள் இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க, வாழ்ந்து காட்டுவீங்க. சாதிக்க பிறந்தவங்க, ஆள பிறந்தவங்க, ஜெயிக்க பிறந்தவங்க அப்படிங்கிற உங்க உள்ளத்துக்குள்ள, உங்க மனதுக்குள்ள ஒரு வைராக்கியம், ஒரு தன்னம்பிக்கை வரணும். நான் எப்படி இழந்ததை எடுத்துருவேன், நான் எப்படியே நான் தோத்து போன எல்லா காரியத்தையும் எடுத்துருவேன். தாவீது சிறியது முதல் பெரியது வரை எப்படி திருப்பி கொண்டாரோ அதே போல திருப்பி கொள்றேன். இந்த மாதத்துக்குள்ள, இந்த வருடம் முடிவதுக்குள்ள எல்லா காரியத்தை திருப்பி எடுத்து காட்டல, என் பேரு நான் இல்லை அப்படிங்கிற ஒரு திடமானது உங்களுக்கு என்ன செய்யணும், வரணும். ஒரு 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 தைரியம் வரணும், தன்னம்பிக்கை. இதுக்கு பேர் என்னது? தன்னம்பிக்கை. அப்போ இது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவராலே வரும். அப்போ உங்களுக்கு பலன் கொடுக்கறது யாரு? கர்த்தர். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? என்னை பலப்படுத்துக. எல்லாம் சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற இயேசுவினாலே 1 அல்ல 2 அல்ல எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற, என்னை உற்சாகப்படுத்துகிற, என்னை நடத்துகிற, என் தேவைகளை சந்திக்கிற, என்னை பலனை கொடுக்கிறவர் என் கூட இருக்கிறாரு. அவர் மூலமாக நான் எல்லாவற்றையும் செய்து காட்டுவேன், நிரூபித்து காட்டுவேன், வெட்கப்பட்ட இடத்துல தலை நிமிருவேன்.
இதுக்கு பேர் தான் தன்னம்பிக்கை. இதுக்கு பேர் என்னது? தன்னம்பிக்கை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. முதல் இந்த தன்னம்பிக்கையை நீங்கள் உள்ளத்தில் கொண்டு வரணும். நான் ஒன்றும் இல்லை, நான் குப்பை, நான் சாதிக்க முடியாது, அவ்வளோதான், அந்த வருமானத்தை வச்சு எப்படி குடும்பத்தை நடத்துறது, நான் சின்னவன் தான், இதுக்கு மேலே படிப்பு அறிவு கிடையாது, ஞானம் கிடையாது, எனக்கு இதெல்லாம் தேர முடியாது, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் முன்னேறதுக்கு படிப்பு தேவையில்லை. அவர் உங்கள் கூட இருந்தாருன்னா போதும், நீங்கள் முன்னேறிடலாம். அதுக்கு தான் இந்த வசனம், என்னை பலப்படுத்துகிற இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய. அதாவது எந்த காரியத்தை செஞ்சாலும் அது வாய்க்கும். என்னை பலப்படுத்துகிற இயேசுவினாலே எல்லா வேலைகளையும் எல்லா காரியங்களையும் செய்வதற்கு எனக்கு இயேசு பலன் கொடுப்பார். அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்துடணும். இந்த தன்னம்பிக்கை வந்தோடனே உங்களுக்கு ஒரு பலனை, ஒரு தைரியத்தை நீ வர வைக்கணும். எப்படி என்று கேட்டால் யோசுவா 1:9, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமனதா இரு, திகையாதே கலங்காதே. அவர் சொல்றாரு, நான் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கலையா, நான் உனக்கு கட்டளை கொடுக்கலையா, உன்னை உயர்த்திவன் சொன்னேன்ல, உன்னை மலை மேல் இருக்கிற பட்டணம் போல உயர்த்துவன் சொல்லியிருக்கிறான்ல, உன் சந்ததி ஒளிவு முறை கண்டுக்குள்ள வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறான்ல, அநேக ஜாதிகள் ஆளுவான்னு சொல்லியிருக்கிறான்ல, அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பான்னு சொல்லியிருக்கிறான்ல, உன் சந்ததி வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுக்குள்ள வளருன்னு சொல்லியிருக்கிறான்ல, உனக்குள்ள ஞானம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறான்ல. அப்படி இருக்கும்போது எதுக்கு சோர்ந்து போற? பலங்குண்டு திட்டமானதாரு, நான் உனக்கு கட்டளை இழவில்லையா. இங்கே இருங்க, அவர் சொல்கிறார், உங்களே என்னைய பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே, நான் உனக்கு கட்டளை கொடுக்கலையா, நான் உனக்கு வாக்கு கொடுக்கலையா, ஏன் பயப்படுற, ஏன் கலங்குற, இந்த பிரச்சனையை பற்றி ஏன் கலங்குற, இந்த நெருக்கத்தை பற்றி ஏன் துக்கப்படுற, இந்த வேதனையை பற்றி ஏன் கஷ்டப்படுற, நான் உனக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன்ல, நான் கட்டளையிட்டு இருக்கேன்ல, அநேக ஜாதிகள் ஆளுவான உனக்கு கட்டளை கொடுத்துருக்கிறேன்ல, அநேக ஜாதிகளை கடன் கொடுப்பேன் கட்டளை கொடுத்துருக்கிறேன்ல, என்னைக்கெல்லாம் ஜாதிகளை உனக்கு சொந்தமாக்கி தருவேன் உனக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கிறேன்ல. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தை பெற்ற ஜனமா நீ இருந்துக்கிட்டு இந்த வாக்குத்தத்தை பிடிச்சிக்கிட்டு நடக்காம ஏன் சோர்ந்து போற? அதுக்கு தான் யோசுவா பார்த்து சொல்றாரு, திருப்பி வாசிங்க பார்ப்போம். நான் உனக்கு கட்டளை இடவில்லையா, பலங்கொண்டு திடமனதா இரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று. இப்ப இந்த வார்த்தைய உங்களுக்கு சொல்றார், எனக்கு சொல்றார். பக்கத்து ஆளப்ப சொல்லு, உனக்கு ஏசப்பா கட்டளை போடலையா, ஏசப்பா உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கலையா, பலங்கொண்டு திடமனதா இருமா, கலங்காதம்மா, திகையாதம்மா, சும்மா மூஞ்சி தொங்க போட்டு உட்காராதம்மா. யோசுவாவுக்கு சொன்னது உனக்கு சொல்கிறாரு, யோசுவாவுக்கு சொன்னது உனக்கு சொல்கிறாரு. அதனால் பலங்குண்டு திடமானதாரு. ஏன் கலங்குற, ஏன் சோர்ந்து போகிற, ஏன் மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டு இருக்க, ஏன் மூஞ்சியை குனிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிற, உற்சாகமாக இருமா, தைரியமாக இருமா. உனக்கு நான் கட்டளை கொடுத்துட்டேன்ல, தருவேன் சொல்லிட்டேன்ல, தருவேன் சொல்லிட்டேன்ல, தராம இருப்பேனா? அதனால இந்த வாக்குத்தத்தத்தை வச்சுக்கிட்டு நீ பலங்கொண்டு திட்டம் பண்ணதாகிற, நீ பலங்கொண்டு திட்டம் பண்ணதாகிற, உன் காரியம் கைகூடி வர போகுது, எதிர்பார்த்து கொண்டிரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு ஜீவ நீருற்று இப்போது பாய்ந்து கொண்டு இருக்கிறது. ஒரு சொல்றாரு பாருங்க, யோசுவா அப்படியே கலங்குறாரு, அப்படியே வேதனைப்படுறாரு. உடனே யோசுவா பார்த்து கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு திருப்பி சொல்லுங்களேன் பாப்பா. நான் உனக்கு கட்டளை இடவில்லையா. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? நான் உனக்கு கட்டளை இடவில்லையா என்ன அர்த்தம்? நான் உனக்கு தருவேன்னு சொன்னேன் இல்லையா, சொல்லாமல் இருக்கிறேன். உனக்கு நான் கொடுப்பேன்னு சொன்னேன்ல, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, உனக்கு இந்த ஊரில் வந்து உன்னை உயர்த்துவேன்னு சொன்னேன்ல, நான் தானே இந்த ஊருக்கு உன்னை கூட்டி வந்தேன், நான் தானே இந்த தொழிலை ஆரம்பித்தேன், நான் தானே வியாபாரத்தை ஆரம்பித்து கொடுத்தேன், உன்னை வந்து வெக்கப்பட விட்டுருவேனா, துக்கப்பட விட்டுருவேனா? நான் சொன்னதை செய்வேயா, ஏன் கலங்குற, ஏன் வேதனைப்படுற? உன் பிள்ளையை நான் வளர்ப்பையா, உன் பிள்ளையை நான் படிக்க வைப்பையா, என் பிள்ளையை படிக்க வைக்க என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, ஏன் கலங்குற? என் பிள்ளைக்கு எப்படி திருமணம் முடிச்சு வைப்பேன், ஏன் கலங்குற? என் பிள்ளைக்கு நல்ல காரியம் எப்படி நடக்குன்னு சொல்லி ஏன் வேதனைப்படுற? நான் இருக்கையா, நான் தான் உனக்கு பிள்ளையை கொடுத்தேன், நான் தான் உனக்கு சந்ததியை கொடுத்தேன், சொல்லிட்டேன்ல, நீ பிள்ளைகளை சமானத்தை பார்ப்ப, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? உன் சந்ததி ஒளிவு முறை கண்டுபிள்ள வளர்ந்துருக்கேன், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? உன் சந்ததி ஒளிவு முறை கண்டுபிள்ள வளர்ந்துருக்கு, நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன்ல, கட்டளை கொடுத்துட்டேன்ல, உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன்ல. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தை பெற்றுக்கிட்டு இந்த வாக்குத்தத்தை உள்ள வச்சுக்கிட்டு எதுக்கு துக்கப்பட்டுக்கிட்டு நான் பிள்ளையை வளர்க்க என்ன செய்வேன், படிக்க வைக்க என்ன செய்வேன், திருமணம் படிக்க என்ன செய்வேன், ஒரு நகை மேலேயும் நெட்டு மேலேயும் போல்ட்டு இல்லையே என்ன சொல்லி ஏன் கலங்கிட்டு இருக்க? நீ கலங்காத, கர்த்தர் சொல்ல. திருப்பி வாசிங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமனதா இரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். அவரு எந்த காரியத்தை குறித்து நீ திகைக்க வேண்டாம், எந்த காரியத்தை குறித்தும் கலங்க வேண்டாம். நீ போகும் இடம் எல்லாம், நீ போகும் இடம் எல்லாம்
என்ன சொல்கிறாரு? தேவனாய கர்த்தர் உணர்ச்சி வசப்பட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ வழக்காட போனாலும், கட்ட பஞ்சாயத்துக்கு போனாலும், ஒரு பிரச்சனைக்கு போனாலும் அவர் உன் கூட இருக்கிறார் என்பதை நீ மறந்து விடக்கூடாது. நீ தனியால் என்பதை நினச்சிடாத. அவர் சொல்கிறார் பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, நான் போகும் இடமெல்லாம் அவர் என்னோடு இருக்கிறார். நான் போகும் இடமெல்லாம் அவர் என்னோடு இருக்கிறார். எனக்காக வழக்காடி, எனக்காக யுத்தம் பண்ணி எனக்கு ஜெயத்தை கொடுப்பார். இந்த தைரியம் நமக்கு என்ன செய்யணும்? இந்த தைரியம் யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். அவர் என்ன சொல்றாரு? பலங்குண்டு திடமனதாய் இரு. அப்போனா தைரியமா இரு, பயப்படாத, நான் சொன்னேன்ல செய்வேன் அப்படிங்கிறார். அப்போனா முதல் காரியம் உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரணும். ரெண்டாவது காரியம் உங்களுக்குள்ளே ஒரு தைரியம் வரணும். மூணாவது காரியம் விடாமுயற்சி. தோத்து போயிட்டேன் அவ்வளோ முடிஞ்சு அப்படின்னு சொல்லி முடி கட்டிடுறாங்க. இழந்துட்டேன்னு சொல்லி அவ்வளோதான் சொல்லி முடி கட்டிடுறது. கர்த்தர் சொல்கிறாரு, நீ இழந்ததையும் நீ தோத்து போனதையும் நீ திருப்பி நீ எடுக்க போற. நீ இழந்ததையும் நீ தோத்து போனதையும் நீ திருப்பி எடுக்க போற. அதுக்கு தான் என்ன சொல்றாரு? விடாமுயற்சி. கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். இப்போ இதில் இந்த வசனத்தில் 2 வரி வருது. 2 வரி. உனக்கு ஏற்ற காலத்தில் உனக்கு அறுவடை. இங்கே வருங்க, நான் சொல்கிறது கவனமாக கேளுங்க. எப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ அந்த ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து நீங்கள் அதிக நேரம் ஜெபித்திருக்கலாம், அதிக நேரம் நன்றி சொல்லியிருக்கலாம், அதிக நேரம் கர்த்தரை மகிமை செலுத்தியிருக்கலாம், அதிக நேரம் வேதம் வாசித்திருக்கலாம். இது எல்லாமே காத்தோடு காத்தா கலந்து கரைஞ்சி ஒன்று மூலமாக ஆக போகிறது கிடையாது. நீ எந்த வருஷத்தில் ரசிக்கப்பட்டு நீ ஜெபிக்க ஆரம்பித்தாயோ அந்த நாளிலிருந்து நீ ஜெபித்த ஜெபங்களும் துதித்த துதிகளும் ஆராதனைகளும் நன்றி பலிகளும் அது ஒரு இடத்துல சேர்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் பிரதிபலனா உனக்கு ஒரு பெரிய ஒரு கம்பீர அறுவடையை அவர் கொடுக்குற ஒரு நேரம் கண்டிப்பாக வரும். நீ தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கு ஒன்றும் வீணாக போகிறது கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஜெபிக்கிறீங்க, 1 ஹவர் ஜெபிக்கிறீங்கன்னா அது வேஸ்ட்டே ஆகாது, வீணாக போகாது. அது கணக்கில் இருக்கும். ஜெப தூபம் அங்கே போயிட்டு இருக்கும், பரவாயில்ல, கணக்கில் இருக்கும். ஆனால் அதுக்கு உனக்கு ஒரு சில நேரங்களில் பதில் வராமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு அந்த ஜெபங்களுக்கும் அந்த துதிகளுக்கும் அந்த ஆராதனைகளுக்கும் நான் ஒரு கம்பீர அறுவடையை உனக்கு தருவேன். ஆனால் எப்போ அந்த அறுவடை நமக்கு வரும்? இப்போ ரசிக்கப்பட்டு 10 வருஷம் ஆளு கை தூக்கு. 10 வருஷம் ஆச்சு ரசிக்கப்பட்டு 10 வருஷம், ரசிக்கப்பட்டு 5 வருஷம். நீங்கள் ரசிக்கப்பட்ட காலத்திலேருந்து ஏசப்பாட்டை ஜெபிச்சிருக்க மாட்டீங்களா? சோத்திர பலி எடுத்திருப்பீங்கள, வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செலுத்துறீங்களே. இந்த ஆராதனை ஒன்று கூட வீணாக போகல. இந்த ஆராதனை பூரா எல்லாமே என்ன செஞ்சுருக்கு? சேவிங்ஸில் இருக்குது அதெல்லாம். அப்போ இதுக்கெல்லாம் ஒன்று சேர்த்து இந்த ஜெபமும் ஆராதனையும் துதியும் வேத வாசிப்பும் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து உனக்கு உண்டான ஒரு பெரிய ஒரு அறுவடையை கர்த்தர் கொடுக்க போகிறார். அப்போ நீ ரசிக்கப்பட்டு 10 வருஷமாக ஜெபிச்சுக்கிட்டு இருக்க, 10 வருஷமாக தூச்சிக்கிட்டு இருக்க, 10 வருஷமாக ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் அதுக்குண்டான பிரதிபலனை பார்க்கலையே, இன்னும் அதுக்குண்டான அறுவடையை பார்க்கலையே அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. உனக்கு இந்த சீக்கிரம் அந்த அறுவடையை நீ ஜெபிச்ச ஜெபத்துக்கு உண்டான அறுவடையை நீ பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, இந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். இப்ப பாருங்க, ஏற்ற காலத்தில் எப்போ அறுப்போம் அப்படின்னு கேட்டா, நீங்க எந்த சூழ்நிலையும் தளர்ந்து என்ன செய்யக்கூடாது. அவர் சொல்றாரு, நீ தளர்ந்து போகாதிருந்தால், நீ தளர்ந்துட்டீங்கன்னா தருவேன் அப்படி இல்லை. எப்போ நீ தளர்ந்து போகாமல் இருக்கிறாயோ, எப்போ சோர்வு அடையாமல் இருக்கிறாயோ, எப்போ வேதனைப்படாமல் இருக்கிறாயோ, எப்போ கவலைப்படாமல் இருக்கிறாயோ, அப்போ நான் உனக்கு ஒரு அறுவடையை நான் கொடுக்க போகிறேன். அப்போ நான் அறுவடை நமக்கு வராமல் இருப்பதுக்கு ஒரு காரணம், நம்ம அப்பப்போ என்ன செஞ்சிடறோம்? தளர்ந்து போயிடுறோம். அப்பப்போ என்ன ஒன்று நடக்கலையே, என்ன ஒன்று வரலையே, என்னத்தை செய்ய அப்படின்னு தளர்ந்து போயிடுறீங்க தெரியுமா? அந்த தளர்ந்து போகிறனால, அந்த சோர்ந்து போகிறனால நீங்கள் ஜெயத்தை பார்க்க முடியவில்லை, வெற்றியை பார்க்க முடியவில்லை, அறுவடையை பார்க்க முடியவில்லை. அதனால் உங்களுக்குள்ளே தளர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு வாழணும், தளர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு வாழணும். அப்படி வாழும்போது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை என்ன செய்வார்? கேட்பார். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா சத்தம் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறார்.
இப்போ வாசிங்க அதே வசனத்தில் 8ஆம் வசனத்தை வாசிங்க. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் தன் மாமிசத்துக்கேற்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். இப்போ நம்ம வந்து ஆசீர்வாதங்களை சுகத்தை வெற்றி கொள்வதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது. அதுல வந்து முக்கியமான ஒரு வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் மாம்சத்துக்கென்று விதைச்சிங்கன்னா எதை அறுப்பீங்க? ஏமா என்னைய கவனிங்க, இங்கே எல்லாரும் இங்கே கவனிங்க. விதைக்கிறதுல 2 வெரைட்டிஸ் இருக்கிறது. விதைக்கிறதுல 2 வெரைட்டிஸ். ஒரு வெரைட்டிஸ் மாமிசம், இன்னொன்று இந்த வசனத்தை திருப்பி சொல்லுங்க. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். மாம்சத்தினால் இங்க இருங்க, மாம்சத்தை நீங்க விதைச்சீங்கன்னா மாம்சத்தினால் அழிவை தான் அறுப்பீங்க. வாழ்றதுக்கு அறுக்க மாட்டீங்க, அழிவு. ஆனால் நீங்கள் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்பனா மாமிச விதைன்னு ஒன்று இருக்கிறது, ஆவிக்குரிய விதைன்னு ஒன்று. இங்கே எல்லாம் கவனிங்கம்மா, மாமிச விதை ஒன்று இருக்கு. சரி, யாராச்சும் ஒரு ஆள் மாமிச விதையை சொல்லுங்க பார்ப்போம். யாராச்சும் ஒரு ஆள் இங்கிட்டு ஆவிக்குரிய விதையை சொல்லு பார்ப்போம். இங்கிட்டு மாமிசத்தின் விதை சொல்லு, இங்கிட்டு ஆவியின் விதை சொல்லு பார்ப்போம். நீங்கள் வளர்ந்துருக்கீங்களா வளரலையான்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 2 விதை, 2 விதை, மாமிசத்தின் விதை, ஆவியின் விதை. அல்லேலூயா. மாமிச விதை தெரியல, கவலை, ஓகே. மாமிச விதை போராட்டம். இப்போ எனக்கு ஒரே கவலையாக இருக்குது அப்படின்னா அந்த விதையை நீங்கள் என்ன செய்றீங்க? விதைக்கிறீங்க. அந்த விதை வளர்ந்து உனக்கு என்ன அறுவடை கொடுக்கும்? அழிவை கொடுக்கும். வசனம் சொல்லுது அழிவை கொடுக்கும். ஓகே, எனக்கு வாழ பிடிக்கல, மாமிசத்தின் விதை. நான் வாழ்ந்த இடத்தை கண்டேன், மாமிசத்தின் விதை. என் குடும்பம் ஒன்றுமே உருப்படாமல் போகுது, மாமிசத்தின் விதை. இவன் படிக்க மாட்டான், மாமிசத்தின் விதை. இவன் தேட மாட்டான், மாமிசம். இந்த ஆள் திருந்த மாட்டான், மாமிசத்தின் விதை. அப்போ உங்கள் குடும்பங்களில் இப்படிப்பட்ட இந்த மாமிசத்தின் விதைகளை எப்போ விதைக்கிறீங்களோ அது உங்களுக்கு வாழ்வு கொடுக்காது, அழிவை கொடுக்கும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுமா, 2 விதமா, ஒன்று மாமிசத்தின் விதை, ஒன்று ஆவியின் விதை. இப்போ உங்கள் வீடுகளில் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் மனைவிட்ட, உங்கள் கணவன்கிட்ட, உங்கள் பிள்ளைகள்கிட்ட, நண்பர்கள்ட்ட எப்படிப்பட்ட விதையை நீங்கள் விதைக்கிறீங்களோ அந்த விதை வந்து வளர்ந்து உங்களுக்கு ஒன்றுமே கொடுக்காது, வெறும் அழிவை தான் கொடுக்கும், வாழ்வை கொடுக்காது, அழிஞ்சு போயிடுவீங்க. அப்போ இந்த 2 விதை உங்கள் கண்ணு முன்னால் இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய விதை உங்கள் கண்ணு முன்னால் இருக்கிறது. அப்படின்னா நீங்கள் வந்து மாம்சத்தின் விதை என்ன செய்யக்கூடாது? விதைக்கக்கூடாது. என்னால் முடியாது, எனக்கு கிடைக்காது, எனக்கு வராது, இவன் தேர மாட்டான், இவன் உருப்பட மாட்டான், சீக்கிரம் சாக போகிறேன், இந்த கடை இப்போதைக்கு அடையாது, என் வாழ்வு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், சோழி முடிஞ்சு, இது போகிற என்ன விதை? அப்போ இந்த விதையை நீங்கள் எனக்கு வேலை கிடைக்காது, எனக்கு வேலை கிடைக்கிற மாதிரி தெரியல, வேலை வராது, நகை திருப்ப மாட்டேன், அவ்வளோதான், முழுக போகுது. இதில் என்னது? மாமிசம். ஆனால் ஆவிக்குரிய விதைன்னு ஒன்று இருக்கிறது. இந்த விதை விதைச்சிங்கன்னா நீங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுவீங்க, வாழ மாட்டீங்க. ஆனால் ஆவிக்குரிய விதையை நீங்கள் விதைக்கும் போது அதுக்குண்டான ஒரு நித்திய ஜீவனுக்குண்டான அறுவடையை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு ஆள் சொல்லு, ஆவிக்குரிய விதையை சொல்லு. பிரகாசிப்பேன், இழந்ததை பெற்றுக்கொள்வேன், தாவீது சிறியது முதல் பெரியவரை திருப்பி கொண்டதை நானும் திருப்பிக் கொள்வேன், நான் பலவான், காண்டா மிருதுக்குன்னு ஒத்த பலன் எனக்கு இருக்கிறது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு இருக்கிறது, யாக்கோபின் ஆசீர்வாதம் எனக்கு இருக்கிறது, யோசேப்பு அடிமையை போனார், ராஜாவை மாறினார், நானும் மாறுவேன். இதுக்கு பேர் என்னது? அல்லேலூயா. இயேசு ஞானமாக இருக்கிற என் பிள்ளைக்கு ஞானத்தை, இதெல்லாம் வந்து ஆவிக்குரிய விதை. அப்படின்னா தப்பி தவறி நீங்கள் மாமிசத்துக்குரிய விதையை உங்கள் வீட்டுகளில் விதைச்சிங்கன்னா அது கண்டிப்பாக வளர்ந்து அது உங்களுக்கு அழிவை கொடுக்கும். நான் சுகவான், வாதையன் கூட தணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, ஆவிக்குரிய விதை. சகலத்தையும் கர்த்தர் எனக்கு புதிதாக்க போகிறார், ஆவிக்குரிய விதை. திரும்ப வாழ வயதை பெற்றுக்கொள்வேன், ஆவிக்குரிய விதை. அநேக ஜாதிகளை ஆளுவேன், ஆவிக்குரிய விதை. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், ஆவிக்குரிய விதை. வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டு போல வளருவேன், ஆவிக்குரிய விதை. அப்போனா இப்படிப்பட்ட விதைகளை விதைக்கும் போது உங்களுக்கு நித்திய ஜீவனும் ஆசீர்வாதமும் பலனும் சந்தோஷமும் சாந்தனமும் உங்களுக்கு வரும். ஆனால் மாமிசத்துக்குரிய விதையை நீங்கள் விதைக்கும் போது அது உங்களுக்கு அழிவை கொண்டு வரும். அப்புறம் கிறிஸ்துவ வாழ்க்கை, ஜெயமான வாழ்க்கை, வெற்றியான வாழ்க்கை, ஏன் வெற்றியான வாழ்க்கை வாழ முடியல, ஏன் தோத்து போன வாழ்க்கை, ஏன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஆவிக்குரிய விதையை விதைக்காமல் தப்பி தவறி நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க? மாம்சத்துக்குரிய விதையை விதைக்கிறதுனால தான் அறுவடையை பார்க்க முடியல. அல்லேலூயா. அதனால் கவனமாக பேசணும். பேசுகிறனால தெரிஞ்சு கொள்ளுங்களேன். நல்லா நீங்கள் வந்து
எல்லா காரியத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா தான் அதுபடி நடக்கும்போது ஒரு வெற்றி வாழ்க்கை உங்களை தேடி வரும். அடுத்து வந்து கொலோசியர் 3:24 திருப்பி வாசிங்க. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இங்கே வருங்க, ஒரு சின்ன சின்ன காரியத்தில் தவறு நடந்துடும். இப்போ நீங்கள் வந்து வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல, எல்லா இடத்துலையுமே மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று என்ன செய்யணும்? நீங்கள் செய்யணும். இப்போ ஒரு இடத்துல ஒரு அம்மா வேலை பார்க்குறதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த அம்மாவுக்கு 400 ரூபா சம்பளம். இவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளவு? அப்போ அந்த ஓனர் என்ன பண்ணுறாரு, நீ 8 மணி நேரம் வேலை பார்க்கணுமா? நீ என்ன சொல்கிறாரு? 8 மணி நேரம் கரெக்டாக வேலை பாருமா, உனக்கு 400 ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த அம்மா வந்து எனக்கு 400 ரூபா சம்பளம் பத்தலை, இந்த ஆள் பாட்டு கிடக்கிறாரு அப்படின்ட்டு 8 மணி நேரம் வேலையை 6 மணி நேரம் பார்த்துட்டு 2 மணி நேரம் ஓப்பி அடிச்சுக்கிட்டு அங்கிட்டு போக, இங்கே வர, பாத்ரூம் போக, டீ குடிக்க, இப்படியே டயத்தை என்ன செஞ்சிருது, 2 மணி நேரம் என்ன செஞ்சிருது, வேஸ்ட் பண்ணிடுது. அப்போ 8 மணி நேரம் ஓனரை பார்க்க சொல்லியிருக்கிறாரு. 8 மணி நேரம் வேலை பார்த்தா தான் சம்பளம் சொல்லியிருக்காரு ஓனர். ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணுது, 400 ரூபா சம்பளத்தை நீ என்ன சம்பளம் கொடுக்குற, கட்ட மாட்டேங்குது ஆனால் சொல்லி 8 மணி நேரத்தை 6 மணி நேரம் பார்க்குது, 2 மணி நேரத்தை ஓப்பி அடிச்சிருது. அப்போ இதை வந்து அந்த மனுஷனை நம்ம ஏமாத்துறோம், அந்த மனுஷனுக்கு துரோகம் பண்ணுறோம் அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் மனுஷருக்கென்று ஊழியம் பண்ணக்கூடாது, கர்த்தருக்கென்று ஊழியம் பண்ணுங்க அப்படிங்கிறார். அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் சொல்கிறாரு, எத்தனையோ வாக்கு கொடுத்துருக்கிறார். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உன் எஜமானுக்கு என்ன செய், கீழ்ப்படிஞ்சிரு. இதெல்லாம் கொரிந்தியரில் எழுதியிருக்க பவுலுடைய 14 நிருபங்கள் எழுதியிருக்கிறார். அப்போ என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, உன் வேலையில் உண்மை இருக்கணும், எல்லா காரியத்திலையும் பேச்சில் உண்மை இருக்கணும், நீ வேலை பார்க்குற இடத்துல உண்மையாக இருக்கணும், மேனேஜருக்கு உண்மையாக இருக்கணும், எஜமானுக்கு உண்மையாக இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து உண்மையாக இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்றார், உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீ எல்லா இடங்களிலும் உண்மையாக நடந்தா, உண்மையாக வேலை பார்த்தா, கர்த்தர் உனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாரு. இந்த எஜமா கொடுக்க வேண்டாம், நீ இவருக்கு கட்டுப்பட்டு நடந்தாலே போதும். இந்த எஜமானு கீழ்பட்டு நடக்க வேண்டாம், அவர் சொன்ன வேலையை கரெக்டாக செஞ்சிரு. அப்படி செஞ்சுட்டேனா இந்த எஜமானுக்கு நீ கீழ்படியல, அந்த எஜமானு கீழ்படுகிற, அந்த வாக்குத்தத்த வசனத்துக்கு, அந்த கட்டளை கீழ்படுகிற. இந்த கட்டளை பார்த்து இந்த உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் வசனப்படி நீ வேலையில் உண்மையாக இருக்கிற, பேச்சில் உண்மையாக இருக்கிற, நடக்கல உண்மையா இருக்கிற, குடும்பத்தில் உண்மையா இருக்கிற, எல்லாத்திலும் உண்மையா இருப்பதனால உனக்கு நான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன் அப்படிங்கிறார். நீங்க நினைக்கலாம், நான் இன்னைக்கு வந்து அவனை ஏமாத்திட்டேன், 6 மணி நேரம் வேலை பார்த்தேன், பெருமையா பேசலாம். ஆனால் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு வராமல் போயிடும். இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக கண்காணிச்சு என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் பார்த்துக்கொள்ளுங்க. 8 மணி நேரம் வேலைக்கு சம்மந்தப்பட்டு தான் போகிறீங்க. அது 8 மணி நேரம் வேலையை நீங்கள் 2 மணி நேரம் ஓப்பி அடிச்சுட்டு அதை டேக்கா விட்டுக்கிட்டு அந்த ஆளை ஏமாற்றிக்கிட்டு போனீங்கன்னா இந்த ஆளை ஏமாத்திரலாம், ஆனால் அவரை ஏமாற்ற முடியாது. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ உண்மை இல்லைப்பா, நீ உண்மை கிடையாது, வேலையில் உண்மை கிடையாது, அதனால் உனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை என்னால் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பலத்தையும் பெண்டிங்கில் வச்சுருவார். அது பெண்டிங்கில் இருக்கும். நீ ஜெபிக்கிற ஆளாக இருக்கலாம், துதிக்கிற ஆளாக இருக்கலாம், கர்த்தருக்கு நல்ல கனத்தை கொடுக்குற ஆளாக இருக்கலாம், ஆனால் இந்த காரியத்தில் நீ சரியா இல்லைன்னா அவர் ஆசீர்வதிக்க முடியாது. நீ உண்மை இருக்கா? அவர் சொல்றாரு, பலியை பார்க்கல கீழ்ப்படிதலே உகந்ததுன்னு சொல்றாரு. அப்போனா நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த காரியத்தில் நீங்கள் சரியாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து வந்து பார்த்துக்கொள்ளுங்க, நம்முடைய குணம் நல்ல குணமாக இருக்கணும். தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி, கவனம், குணநலம். நீதிமொழிகள் 22:1. திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கணும், நற்சாட்சி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ திண்டுக்கல்ல ஒரு தெரிஞ்ச பொண்ணு ஒன்று இருக்குது. அந்த பொண்ணு சென்னையில் வேலை பார்த்துச்சு, பெங்களூரில் ஒரு உயர்ந்த இடத்துல ஒரு வேலை கிடச்சிருச்சு. டபுள் மடங்கு சம்பளத்தில் அந்த வேலை கிடச்சிருச்சு. அந்த வேலை கிடைச்ச உடனே அந்த கம்பெனி நிர்வாகம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு வீடு வந்து திண்டுக்கல். அப்போ அந்த பொண்ணுடைய வீடு அட்ரஸ்ஸு, அது பேங்க் அக்கௌண்ட்டு, பேங்கில் வந்து அது சிவிலு எல்லாத்தையும் செக் பண்ணாங்களாம். செக் பண்ணும்போது, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த டேட்டில் வருவோன்னு சொல்லாமல் திடீர்னு ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வருவோம், வீட்டுக்கு பார்த்துட்டு அதை என்கொயரி பண்ணிவிட்டு அது ஓகே ஆச்சுன்னா உங்களை உடனே வேலைக்கு சேர்த்துக்குவோம், லாங் லைஃப்பாக நீங்கள் வந்து எங்கள்கிட்ட வேலையை பார்த்துக்கலாம், உங்களுக்கு வந்து இந்த பிராரவனுடைய இஎஸ்ஐ மெடிக்கல் இது எல்லாமே எங்கள் கம்பெனியில் இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு எதுவும் கிடையாது, உங்களுக்கு எதாவது மெடிக்கல் செலவான கூட எங்கள் கம்பெனி கொடுக்கும், உங்களுக்கு போக்குவரத்து ஃப்ளைட்டில் நாங்கள் உங்களை அனுப்புவோம், அதுவும் கம்பெனி தான் கொடுக்கும்,
எல்லாமே நாங்கள் கொடுப்போம். இது போக இந்த உயர்ந்த ரக சம்பளம் இருக்கும். நாங்கள் வந்து வெளிநாட்டு கம்பெனி, அதனால் வந்து நாங்கள் வந்து உங்களை வந்து எங்கள் கண்காணித்து விசாரித்து தான் எடுப்போம். நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து விசாரிப்போம் அப்படின்னு. அப்போ அந்த கம்பெனி ஒரு நாள் திடீர்னு ஒரு ஆள் அனுப்பி அவங்க வீட்டுக்கு என்ன செஞ்சாங்க, விசாரணை பண்ணாங்க. இந்த பொண்ணு இங்கே இருக்கிறதா, இந்த வீட்டில் தான் இருக்கிறதா, எத்தனை வருஷம் இருக்குது, இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்துச்சு, என்ன பழக்க வழக்கம் அப்படின்னு விலாவாரியாக எல்லா இடத்துலையும் போய் அந்த வீட்டை சுற்றி என்ன செஞ்சுட்டாங்க, விசாரித்தாங்க. விசாரித்து பார்த்த வகையில் அந்த பொண்ணு மேலே யாரும் எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்லக்கூடாது. அது உண்டு, அது வேலை உண்டு இருக்குது, நல்ல பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல சாட்சி அந்த கம்பெனிக்காரங்களுக்கு கிடச்சிச்சு பார்த்துக்கொள்ளுங்க. உடனே அவங்க சொன்னாங்க, அம்மா உங்களை பற்றி விசாரித்தோம், எந்த குற்றமும் இல்லை, அதனால் வந்து நாங்கள் வந்து உங்களை வேலைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு பக்கம் அந்த படிப்பு ஒரு பக்கம், பெரிய படிப்பு ஒரு பக்கம் இருக்கிறது, பெரிய படிப்பு ஒரு பக்கம் இருக்கிறது, வசதி வாய்ப்பு ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் அந்த கம்பெனி வந்து படிப்பு ஒரு பக்கம் ஓரம் கட்டிட்டு, அந்த வேலையை ஒரு பக்கம் ஓரம் கட்டிட்டு என்ன பண்ணாங்க, நற்சாட்சி என்ன செய்கிறாங்க, எதிர்பார்க்குறாங்க. நீ நல்ல பொண்ணாக இருக்கிறையா, எப்படி இருக்கிற, உன் ஏரியாவில் எப்படிப்பட்ட உனக்கு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி பெங்களூர்லேருந்து இங்கே வந்து என்ன செய்கிறாங்க, விசாரித்து அதை வந்து எல்லா காரியத்தையும் பார்க்குறாங்க. அப்போ அதனால் நல்ல பேர் எடுத்துருச்சு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்போ இதில் படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் நான் படிப்பு வச்சு சாதிச்சிருவேன்னு சொல்ல முடியுமா? உனக்கு ஞானம் கிடையாது. கர்த்தர் சொல்கிற நற்சாட்சி, ஐஸ்வர்யத்தை பார்க்கல உனக்கு நற்சாட்சி வேணும். அதான் அந்த வசனம் சொல்லுது. திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை. திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. நற்கீர்த்தியை, நல்ல பேரை, நல்ல காரியங்களை தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. நீ ஐஸ்வர்யம் ஓடாத, நீ நல்ல பேர் எடுத்துட்டு நல்ல சாட்சி பெற்று ஐஸ்வர்யோட தேடி வந்துடும் அப்படிங்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி கவனமாக அந்த பூமியில் வாழணும்? 1 தீமோத்தேயு 6:20-21. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். கிருபையானது உன்னோடு கூட இருப்பதாக. இப்ப இயேசு மேல வச்ச நம்பிக்கை, இயேசு மேல வச்ச விசுவாசம் நம்மளை விட்டு ஒரு சில நேரங்களில் விலகும். பார்த்துக்கொள்ளுங்க. எப்போ விலகும் தெரியுமா? உங்களுடைய பழக்க வழக்கம் இருக்குல்ல, எதை விட்டு விலக சொல்றாரு? படிங்க திருப்பி. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சு ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற, இப்ப ஞானவான் மாதிரி சில பொய்களை சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட பேச்சுகளை கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. அப்படின்னா சீர்கேடான வீண் பேச்சுகளை பாராட்டக்கூடாது, அவதூறு பேச்சுக்களை பாராட்டக்கூடாது, துர்குணத்தை பாராட்டக்கூடாது, தப்பான செயல்களை பாராட்டக்கூடாது. அப்படி நீ பாராட்டும் போது உனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் வலிவி விலகி போவோம். கர்த்தரை மாத்திரம் தான் பாராட்டணும், கர்த்தரை மாத்திரம் தான் என்ன செய்யணும், உயர்த்தணும். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. சீர்கேடான வீணான பேச்சுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும்? விலகணும். எல்லாம் சொல்லுங்க, விலகணும். பக்கத்துக்கார கையை பிடிச்சி, ஏம்மா சும்மா அங்கேயும் போயிட்டு சீர்கேடான வீண் பேச்சுக்கு உட்காந்து காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்காத. அந்த இடத்த விட்டு எந்திரிச்சிரு. அந்த ஆள்கிட்ட சேராத. கெட்ட வார்த்தை பேசுறான்னு தெரியுதுல, புறங்கூறான்னு தெரியுதுல, அப்புறம் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு எதுக்கு கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்க? அதை விட்டு விலகி வா. பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராத. அப்படி உட்காந்தேனா உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் வெளியே போயிடும். ஜாக்கிரதை, கவனம். காலேஜில் படிக்கிற பிள்ளை, வேலை பார்க்குற பிள்ளை, ஊருக்கு கதை உலக கதை பேசாத. புதுசாக ஒரு படம் வந்தா அந்த படம் நல்லா இருக்கும் சொல்லி 4 பேர் வச்சு பேசுவான், அதை கேட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காத, அதை விட்டு விலகு. ஹலோ, நம்ம போகிற இடத்துல எல்லாமே யோக்கியம் பரிசுத்தவான் இருப்பான்னு நம்ம கணக்கு போட முடியாது. அநியாயக்காரையும் அட்டுழியக்காரையும் பொய் பேசுகிறவன் தான் கூட இருப்பான். ஆனால் அவர் சொல்ல இருக்கட்டும், அதை பற்றி நீ கவலைப்படாத, இருக்கத்தான் செய்வான். நீ என்ன செஞ்சிரு சொல்லு, விலகு, நடைய கட்டு, அங்க உட்காராத. அப்ப நீ விசுவாசத்தை என்ன செய்வாய்? காத்துக்கொள்வாய். இதெல்லாம் உயர்வுக்கு ஒரு பெரிய தடை. ஆனால் ஜெபிக்கிறீங்க ஒரு பக்கம்,
ஜெபிக்கிறீங்க ஒரு பக்கம், துதிக்கிறீங்க ஒரு பக்கம், அல்லா காப்பா கறிக்குவான்னு சொல்கிறீங்க. ஆனால் இங்கே போய் உட்காந்துக்கிட்டு அப்புறம் என்ன கச்சா வந்தானா போகிறான், கூட்டிட்டு போய் என்ன பண்ணா, ஒரு வாரம் வரலையா, ஐயோ அப்புறம் வந்துட்டானா, போட்டு கிண்டி கிழங்கு எடுத்து வந்தானா, போனானா, இருந்தானா, சாப்பிட்டானா, தூங்கினானா, அவன் செத்த என்னது எங்கே போனான் உனக்கு என்ன, உன் வேலையை பாரு, உன் விசுவாசத்தை நீ என்னாச்சு காத்துக்கொண்டு. அந்த அடுத்த ரகசியத்தை அவன் போனானா, வந்தானா, எங்கே போனா, எந்த ஊருக்கு போனா, அதை சொல்லு, அது கேளு, அது கேட்டு விசாரிக்க, போன போட்டு கேளு. இதில் நேரத்தை கடத்தாதீங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் என்ன செஞ்சிடும், போயிடும். ஆமேன். அதனால் இந்த மாதிரி ஆளுகள்கிட்ட நீங்கள் என்ன செய்யக்கூடாது, விட்டு இந்த வசனத்தை திருப்பி கொஞ்சம் மைண்டில் ஏற்றுவோமா, படிமா திருப்பி. ஓ தீமோத்தேயுவே, இப்போ சொல்லுங்கள் எல்லாம் அவங்க பேரை சொல்லுங்கள் எல்லாரும், ஓன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ ஓன்னு கேட்குது, ஆனால் பேர் ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. உங்களை சும்மா விட போறதில்ல, உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நாளைக்கு உங்களுக்கு ஜெயத்தை வாங்கி கொடுக்க போறேன். அல்லேலூயா. இப்போ நான் சொல்றேன் ஓன்னு சொல்றேன், நீங்க உங்க பேர் சொல்லுங்க. ஓ ஓ ஓ ஓ லூர்தராஜே, ஓ சொல்லிட்டீங்களா, ஓ எஸ்தரே சொல்லிட்டீங்களா, சொல்லிட்டு கீழே வாசிங்க. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை, என்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை, நான் என்னிடத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை, என்னிடத்தில் கொடுக்கப்பட்ட கட்டளையை நான் காத்துக்கொண்டு நடப்பேன். எந்த சீர்கேடான வீண் பேச்சு பேசுற இடத்துல நான் என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். அதை விட்டு நான் விலகி ஓடிடுவேன். பிராமிஸ் பண்ணுங்கப்பா, விலகி ஓடுவேன். சத்தமா சொல்ல. இப்ப சொல்லுங்க, இப்படி கையை வைங்க. ஓ ஜீவாவே, ஏசப்பா எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் கட்டளைகளையும் நான் காத்துக்கொண்டு தேவையில்லாத கட்ட பஞ்சாயத்து, புறங்கூறுதல், வீண் பேச்சு, சீர்கேடான பேச்சு, இந்த மாதிரி இடத்துல நான் இருக்க மாட்டேன். அதை விட்டு விலகுவேன். அதை விலகினா தான் எனக்குள்ள விசுவாசம் வளரும். அது எனக்குள்ளே இருந்துச்சுன்னா என்கிட்ட இருக்கிற விசுவாசம் வெளியே போயிடும். அதனால் இப்போ தேவ சமூகத்தில் நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். எங்கே வீண் பேச்சு, எங்கே வெட்டி பேச்சு, எங்கே சீர்காழான பேச்சு, எங்கே பரியாச பேச்சு எங்கே இருந்தாலும் அந்த இடத்த விட்டு உடனே நான் விலகி வேறு இடத்துக்கு போயிடுவேன். இயேசுவின் நாமத்தில் நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கையை தட்டி அப்பாவுக்கு. அல்லேலூயா. 1 தன்னம்பிக்கை, 2 தைரியம், 3 விடாமுயற்சி, 4 கவனம், 5 குணநலம், 6 அர்ப்பணிப்பு. ஒரு அர்ப்பணிப்பு உங்களுக்கு வேணும். நீதிமொழிகள் 16:3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். இங்க இருங்க. அடுத்து எத்தனாவது காரியம்? 6வது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க செய்யற வேலையை, நீங்க செய்யற தொழிலை, நீங்க செய்யற வியாபாரத்தை எல்லாத்தையும் என்ன செய்யணும்? யார்கிட்ட ஒப்படைக்கணும்? என்ன சொல்லுங்க? நான் எந்த வேலை பண்ணாலும், எந்த தொழில் பண்ணாலும், நான் அந்த வேலையை கர்த்தாவே உங்களிடத்துல ஒப்படைக்கிறேன். நீங்கள் இந்த வேலையை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா எனக்கு சரியா வெற்றியாய் விடுதலையாய் முடிச்சு கொடுப்பீங்க. நான் இந்த வேலையில் தோத்து போக மாட்டேன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. நான் இன்னைக்கு எல்லா காரியத்தையுமே உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.